எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோவோட தான் நான் வந்திருக்கேன். பித்தளை பாத்திரத்தை எப்படி ஈஸியா புதுசா மாத்தலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றேன். எனக்கு இந்த சீக்ரெட்டை சொல்லி கொடுத்தவங்க யாருன்னா, கோவில்ல கிளீனிங் வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களாங்க, அவங்க தான் எனக்கு இந்த சீக்ரெட் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொன்னதுலேருந்து நான் இந்த ஒரு மெத்தட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட்டை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பூஜை சாமான்லாம் நான் விளக்கே பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்கு மேலே ஆச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மாதம் ஆடி மாதம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபெஸ்டிவலாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் உள்ள பூஜை சாமான் மட்டும் இப்படி கருப்பாக இருட்டடைஞ்சிருந்தா நல்லாவா இருக்குது சொல்லுங்கள். அதனால தான் இன்னைக்கு நான் கிளீனிங்கில் இறங்கிட்டேன். ஓகே, க்ளீன் பண்ணிக்கிட்டே எனக்கு தெரிஞ்ச சீக்கிரட்டாக உங்களுக்கும் சொல்லலாமே தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். மறக்காம வீடியோவோட எண்டு வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ற பூஜை சாமான் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். 2 சின்ன விளக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். மற்றது எல்லாமே குட்டி குட்டி ஸ்டாச்சுஸாக தான் வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் இந்த விளக்குல உள்ள ஆயிலை மட்டும் தனியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த விளக்கை ஒரு லிக்விட் போட்டு நான் வாஷ் பண்ணவே இல்லை. ஒரு நார்மல் ஒயிட் கிளாத்தை வச்சு மட்டும் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிசுப்பு எல்லாமே போயிடும். நம்ம வச்சிருக்க அந்த பொட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடும். இதே மாதிரி தாங்க இந்த விளக்கை மட்டும் நான் இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துருவேன். அந்த ரிமைனிங் ஸ்டாச்சுஸில் உள்ள பொட்டு எல்லாமே அதை வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். என்கிட்ட உள்ள பூஜை சாமான் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் வேகமாகவே வாஷ் பண்ணி முடிச்சிடுவேன். இதுதாங்க எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே ரொம்ப பெரிய சைஸ் வாங்கக்கூடாது, நம்ம உள்ளங்கை அளவுக்கு தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச சாமியாக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் எடுத்திருக்கேன். மஞ்சள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டுங்க. அதுவும் இல்லாமல் பித்தளை பாத்திரத்தை நல்லா பாலிஷ் பண்ணும். அதனால தான் மஞ்சள் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்கேட் எடுத்திருக்கேன். இது ஒயிட் கலரு. நீங்கள் எந்த கோல்கேட்னாலும் எடுத்துக்கலாம். கோல்கேட்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டு. அப்புறம் புளி பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது நான் 2 கியூப் ஆட் பண்ணியிருக்கேன். புளியுமே பார்த்தீங்கன்னா நல்லா பித்தளை பாத்திரத்தை பளிச்சுனாக்கும். ஃபைனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க மெயின் இன்க்ரீடியன்ட்டு. என்னென்னா புளிச்ச இட்லி மாவு. ஏன்னா இந்த புளிச்ச இட்லி மாவு தாங்க நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக ஆக்ட் ஆகி பித்தளை பாத்திரத்தில் உள்ள அந்த கருமை எல்லாமே நீக்கும். இந்த 4 இன்க்ரீடியன்ட்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டு. இதை வச்சு நம்ம இந்த பூஜை சாமானை விளக்கும் போது அதில் உள்ள கிரீன் கலரு தென் அதில் உள்ள கருமை அதெல்லாமே நல்லா போயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிட்டேன். அதில் இந்த பேஸ்ட்டை நல்லா அப்படி தொட்டு மட்டும் அப்ளை பண்ணிட்டாலே போதுங்க. கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. நான் எப்படி அப்ளை பண்ணுறேனோ இதே மாதிரி எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க எல்லா பூஜை சாமானும் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட இந்த குட்டி குட்டி ஸ்டாச்சுவாக இருக்கிறதுனால அந்த மூல முடங்கலெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பார்த்திங்கன்னா விரல் வச்சு அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கோமாதா பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் இதை வாங்கினப்போ ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு. நான் இப்போ இந்த மெத்தடில் க்ளீன் பண்ண போய் கொஞ்சம் பரவலாமல் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் அந்த உலக்குமே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிடுவேங்க. இந்த உலக்கு நான் அரிசி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ரைஸ் வைக்கும்போது இந்த உலக்குலேயே வாட்டரும் எடுக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி பாசி படைஞ்ச மாதிரி ஆகிடுது. அதனால் பூஜை சாமான் க்ளீன் பண்ணையிலேயே நான் இதையுமே சேர்த்து வாஷ் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணி மட்டும்தாங்க வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை ஜஸ்ட்டு தொட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே பாருங்கள் ஏதோ மஞ்சள் அபிஷேகம் பண்ண மாதிரி எல்லாமே எப்படி ஜொலிக்கிறாங்கன்னு. இப்போது இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் 10 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாங்க. இல்லை எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னா உடனே கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். நான் அதே ஸ்க்ரப்பரில் லைட்டாக விம்ஜெல் ஊற்றி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பாத்திரம் விளக்குனா எப்படி விளக்குவோங்க, அந்த மாதிரி ஜஸ்ட் விளக்கி எடுத்தால் போதும். ரொம்ப மாங்குன்னு தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க. பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுசு மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கங்க எல்லா பாத்திரமும் எப்படி இருக்குன்னு. பித்தளை பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்கும். எனக்கு இந்த உலக்கு தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே நல்லா மின்னும். நம்ம தான் க்ளீன் பண்ணோமா அப்படின்னு ஷாக் ஆகிற அளவுக்கு இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர் வாட்டரில் தான் வாஷ் பண்ணி எடுத்தேன். ஃபைனலாக ட்ரிங்கிங் வாட்டரில் போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு இப்போ தான் வாங்கின பூஜை சாமான் மாதிரி இருக்குங்க. இந்த பூஜை சாமான் எல்லாமே ட்ரை ஆக விட்டுறணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தாங்க பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா சாமிக்குமே வந்துட்டு பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்த்தீங்கன்னாங்க, எனக்கு வந்து பொட்டு நெறைய இருக்கணும். எனக்கு எங்கெங்கெல்லாம் வைக்க தோணுதோ, அங்கங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து அழகா பொட்டு வச்சு எடுத்துருவேன். பாருங்க, பார்க்க இப்படி தான் இருந்தது. இப்போ பொட்டு வச்சதுக்கப்புறம் எல்லா பூஜை சாமானையும் நான் வந்து பூஜை ரூமுக்கு வந்து கொண்டு போயிட்டேன். அதோட இடத்துல பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட பூஜை ரூம் பாருங்க, பார்க்கறதுக்கே வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து வாரம்லாம் கிளீன் பண்ற ஆளே கிடையாதுங்க. மந்த்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் தான் கிளீன் பண்ணுவேன். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் கிளீன் பண்றேன். இந்த டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ட்ரை பண்ணி எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.